வணக்கம். இன்றைய செய்திகள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை ஆழ்தேர்வில் ஒவ்வொரு பணிக்கும் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அப்படியெனில் 888 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்க வாய்ப்புள்ளது. இதன் வாயிலாக திறமையுள்ள ஏழை இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதை திமுக அரசு தடுத்துள்ளது. திமுக ஆட்சியாளர்களின் இந்த பாவத்திற்கு எந்த காலத்திலும் மன்னிப்பு கிடையாது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். முழுமையான, துல்லியமான, பிழையற்ற வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு ஒவ்வொரு வாக்காளரின் பங்களிப்பும் முக்கியமானது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியல் துல்லியமாகவும் பிழையற்றதாகவும் இருப்பதை உறுதி செய்வது இதன் நோக்கம். நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடுதோறும் சென்று தற்போதைய வாக்காளர்களுக்கு முன்பே நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை விநியோகம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை மீண்டும் சேகரிப்பர். எந்த ஒரு வாக்காளரும் விடுபடக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பெற ஓட்டுச்சாவடி அலுவலர் ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தது 3 முறை செல்வர். வீடுதோறும் கணக்கீட்டு பணிக்கு வரும் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் ஒரே ஒரு சைனிக் பள்ளி உள்ள நிலையில் மத்திய அரசு புதிதாக ஒரு பள்ளிக்கு அனுமதி அளித்துள்ளது. நாடு முழுவதும் 33 சைனிக் பள்ளிகள் செயல்படுகின்றன. தமிழகத்தில் உடுமலைப்பேட்டையை அடுத்த அமராவதி நகரில் ஒரு பள்ளி உள்ளது. கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 19 பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு 3 பள்ளிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அதில் தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி நாமக்கல் குடியிருப்பு ஸ்ரீ SPK பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளி சைனிக் பள்ளியாக மாறவுள்ளது. தமிழகத்தில் லஞ்சம் வாங்கி பிடிபடும் அரசு அதிகாரிகள், சொத்து குவிப்பு வழக்குகளில் சிக்கியுள்ள மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்க 8 மாவட்டங்களில் மட்டுமே சிறப்பு நீதிமன்றங்கள் உள்ளன. மற்ற மாவட்டங்களிலும் அதை அமைக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கின்றனர். குழந்தைக்கு கருவிலேயே ஏற்பட்ட மரபணு குறைபாட்டை முழுமையாக கண்டறிய தவறியதாக தொடரப்பட்ட வழக்கில் தஞ்சையைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் பரிசோதனை மையங்களுக்கும் 75 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து புதுக்கோட்டை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று தாவேக அறிவித்துள்ளது. நியாயமான, சுதந்திரமான தேர்தல் தான் ஜனநாயகத்தின் அடிப்படை என்று தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கூறியுள்ளார். நவம்பர் 1ஆம் தேதி முதல் வால்பாறை செல்ல பாஸ் கட்டாயம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து வரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தண்ணீரை சேமிக்க ஏரிகள், குளங்களை தூர்வார வேண்டும் என்று விவசாய சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தண்ணீரை சேமித்து வைத்தால் மட்டுமே நிலத்தடி நீர்மட்டத்தை காப்பாற்ற முடியும் என்றும் விவசாய சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நெல் கொள்முதலில் அடிப்படை தெரியாமல் பொய்யான தகவலை பரப்புகிறார். பொய்யும் துரோகமும் தான் எடப்பாடியின் வரலாறு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பாமக சார்பில் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி பேசுகையில், சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டையில் சுத்தமாக வரும் தண்ணீர் ஓமலூரில் இருந்து சாக்கடையாக மாறிவிடுகிறது. சேலத்தில் மற்றொரு சாக்கடை உள்ளது, அதை பற்றி பேச வேண்டாம். எதிர்கால சந்ததியினர் சரபங்கா நதியை பயன்படுத்த வேண்டும். அதனால் அடிவாரத்தில் அணை கட்ட வேண்டும் என்று அன்புமணி பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.